கார்த்தியும் ரமேஷும் வந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்குது. ஒளிஞ்சு நின்று ஐஸ்வர்யா பார்த்துருந்தாங்க. கார்த்தியும் ரமேஷும் வந்து இப்போ திட்டம் போட்டு தான் வந்து ரம்யாவை ஏமாற்றிட்டு இருக்கிற விஷயம் வந்து ஐஸ்வர்யா வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரம்யாவை பார்க்குறாங்க. அப்போ ரம்யாட்ட வந்து ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படிங்கும்போது என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது கார்த்தியும் ரமேஷை வந்து திட்டம் போட்டு ஒன்று ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. ரமேஷ் உண்மையிலே வந்து உன்னை பார்க்க வந்த மாப்பிள்ளை கிடையாது, இது எல்லாமே வந்து ஒரு நாடகம் தான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற ஐஸ்வர்யா அப்படிங்கும்போது ஆமாம், இந்த நாடகத்தில் வந்து உங்கள் அப்பாவும் உண்டு அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்கிற, என்ன நம்பவே முடியல, எங்கள் அப்பாவும் இதில் உண்டுமா அப்படிங்கும்போது ஆமாம், இவங்க 3 பேரும் வந்து கூட்டு போட்டு தான் வந்து உன்னை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க நல்லாவே அப்படிங்கும்போது இது கேட்டதுமே ரம்யா வந்து துடிச்சு போயிருந்தாங்க. தன்னுடைய அப்பா கூட இந்த அளவுக்கு வந்து கார்த்திகை வந்து எசவா மாறுவார்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி நம்ம அப்பா மாறிட்டாரு நம்மளுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி ரம்யா ரொம்பவே கோவத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அடுத்து அபிராமி கூப்பிடுறாங்க. ரம்யா, இன்னைக்கு நலுங்கெல்லாம் வச்சு முடிச்சாச்சுமா அப்படின்னு சொல்லும்போது சரி ஆண்டி, எனக்கும் வேலை இருக்குது, நானும் கிளம்புறேன் அப்படிங்கும்போது இரு, ஏன் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்படிங்கும்போது இப்போ ரமேஷ் சொல்கிறாங்க, நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு அவசரமான வேலை இருக்குது, நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகும்போது கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தியை பார்த்து ரம்யா வந்து முறைச்சிக்கிட்டே போகிறாங்க. அப்போ வந்து கார்த்தி நினைக்கிறாங்க, ரம்யா பார்க்குற பார்வையே சரியில்லை அப்படின்னு சொல்லி கார்த்தி நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரம்யா வந்து அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அப்பா கேட்குறாங்க, என்னம்மா தீபாவுக்கு நாளுங்களாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா அப்படிங்கும்போது ஆமாப்பா, நல்லபடியாகவே முடிஞ்சிச்சு அப்படின்னு ரம்யாவும் சொல்கிறாங்க. அப்போ ரம்யா வந்து அவங்க அப்பாவை பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் தன்னுடைய பொண்ணுன்னு சொல்லி கூட பார்க்காம நீங்கள் வந்து கார்த்திக்கு நீங்கள் வந்து ஆதரவாக மாறிட்டீங்களா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து அவங்க அப்பாவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து சாதாரணமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி என்கிட்ட நடிக்கிறீங்க, என்கிட்ட அன்பாக இருக்கிற மாதிரிக்கு நடித்து நீங்கள் என்னென்னா எனக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்னப்பா ரமேஷுக்கும் எனக்கும் கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் வந்து டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களாப்பா அப்படிங்கும்போது இதை கேட்டதுமே அவங்க அப்பா சந்தோஷப்படுதாங்க. பரவாயில்லையே, நம்ம பொண்ணு வந்து இந்த அளவுக்கு தன்னுடைய கல்யாணத்தை பற்றி கேட்குறல அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. ஒருவேளை ரமேஷை பார்த்ததுக்கப்புறமா நம்ம பொண்ணு மனசை மாறிட்டாலோ, கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் நடக்கட்டும்னு சொல்லி நினச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவங்க கேட்குறாங்க, என்ன ரம்யா, உனக்கு ரமேஷை ரொம்பவே பிடிச்சி போச்சுதாம்மா அப்படின்னு கேட்கும்போது ஆமாப்பா, ரமேஷ் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சுது அப்படிங்கிறாங்க. என்னம்மா கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனால் பார்த்தியா ரமேஷை பார்த்ததுமே உனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுது, இதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கும்போது அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாப்பா நீங்களும் கார்த்தியும் வந்து எனக்காக பார்த்த மாப்பிள்ளைலாம் எது அப்படிங்கும்போது என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அபிராமி ஆண்டியும் நீங்களும் எனக்காக பார்த்த மாப்பிள்ளைலாம் நான் எப்படிப்பா வேண்டான்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. அதனால ரமேஷுக்கும் எனக்கு சீக்கிரமாகவே நீங்கள் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்கப்பா அப்படிங்கும்போது என்னுடைய பொண்ணு மனசு மாறிட்டு போலுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சரிப்பா, அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக உங்களுக்கு ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படிங்கும்போது தாராளமாக எடுத்துகிட்டு வாம்மா, ஜூஸ் எனக்கு எடுத்துகிட்டு வா, வாங்கையால் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லவும் சரிப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக நான் போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து அவங்க போகிறாங்க. கிச்சனுக்குள்ளே போனதுமே அவங்க ஜூஸ் ரெடி பண்ணுதாங்க. ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து ரம்யா வந்து ஒரு பாட்டில் எடுக்கிறாங்க. பார்த்தோம்னா அது விஷ பாட்டில் இருக்குது. தன்னுடைய அப்பான்னு கூட பார்க்காம அந்த ஜூஸில் வந்து அதை கலந்துருதாங்க. கலந்ததுமே பார்த்தோம்னா ரம்யா வந்து எடுத்துகிட்டு வராங்க. என்னம்மா உனக்கு ஜூஸ் கொண்டுட்டு வரலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா, உங்களுக்காக நான் ஆசையாக போட்டேன்ப்பா, இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் அப்போ அதில் வந்து விஷம் வந்திருக்குன்னு தெரியாமல் ரம்யாவோட அப்பாவும் அதை குடிச்சிருந்தாங்க. குடிச்சு முடிச்சதுமே ரம்யா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, கோவத்தோடு பார்த்துட்டே இருக்கிறாங்க. எனக்கு எந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க, இன்னுமே நீங்கள் உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ரம்யா வந்து அவங்க அப்பாவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்பா வந்து ஓடி வராங்க. அம்மா எனக்கு தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி எரியுதுமா, எனக்கு என்னமோ ஆகுதுமா அப்படின்னு சொல்லவும் ரம்யா எதுவுமே பேசாமல் அவங்க அப்படியே அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே அவங்க அப்பா அதிர்ச்சி அடைகிறாங்க. ரம்யா எனக்கு என்னமோ ஆகுதுமா, அந்த ஜூஸை குடிச்சதுமே எனக்கு வந்து தொண்டையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சுது, எனக்கு என்னமோ மயக்கமாக வருதுமா அப்படிங்கும் போது அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் கண்டிப்பாக மயக்கம் வரும்ல அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அவங்க அப்பா அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. என்ன ரம்யா நீ சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம், இன்னும் நீங்கள் உயிரோடே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ரம்யாவோட அப்பா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னம்மா சொல்ல வர, நான் எதுக்காக உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது ஆமாம், என்னைக்கு நீங்கள் வந்து தன்னுடைய பொண்ணுன்னு கூட பார்க்காம எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதோடையே முடிஞ்சு போச்சுது. நீங்களும் கார்த்தியும் சேர்ந்து தானே எனக்கு வந்து இந்த ரமேஷை மாப்பிள்ளையாக பார்த்து வச்சிருக்கிறீங்க, இது எல்லாமே நீங்கள் போட்ட நாடகம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு போச்சுது அப்படிங்கிறாங்க.
இது கேட்டதுமே ரம்யாவோட அப்பா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுது. ரமேஷ் வந்து உண்மையான மாப்பிள்ளையே கிடையாது. நீங்களாம் செட் பண்ணி வச்ச மாப்பிள்ளை. கார்த்தியை நான் கல்யாணம் பண்ணிக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல அப்படிங்கவோ இது கிட்டதுமே ரம்யாவோட அப்பா சொல்கிறாங்க. ஆமாம்மா நீ தப்பு பண்ணாத, கார்த்தியோட வாழ்க்கையில் வந்து நீ தலையிடாத. என்னதான் இருந்தாலும் தீபா வந்து உன்னுடைய ஃப்ரெண்டாக்கும், அவளுடைய வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிடாதம்மா அப்படிங்கும்போது, என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? என்னதான் இருந்தாலும் சரி, கார்த்தி வந்து எனக்காக பார்த்து வச்ச மாப்பிள்ள. நான் அவரை ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டேன்பா, ஆனால் ரெண்டாவது இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். எப்படினாலும் சரி தான், கார்த்தி தான் என்னுடைய கணவர். நீங்கள் ரமேஷை வந்து திட்டம் போட்டு எனக்காக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையே நீங்கள் ரெடி பண்ணிட்டு வந்தீங்களா? அது ஒரு காலமும் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வந்து ரம்யாவோட அப்பா சொல்கிறாங்க, இல்லை ரம்யா நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கிற. நான் சொல்கிறத கேளு. கார்த்தியோட வாழ்க்கையிலேருந்து நீ வெளியே வந்துரு. உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை காத்துட்டு இருக்குது. சொல்லப்போனால் ரமேஷை வந்து நாங்கள் வந்து ஒரு நாடகம் நடத்துறதுக்காக தான் மாப்பிள்ளையாக நாங்கள் அழைச்சிட்டு வந்தோம். ஆனால் உண்மையிலே அவன் வந்து ரொம்பவே நல்ல பையன். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை பாரு. நீ கார்த்தி தீபாவோட வாழ்க்கையிலேருந்து நீ வெளியே வந்துரு. நீ தேவையில்லாமல் அவங்க வாழ்க்கையில் நீ தலையிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க? தீபாலாம் வந்து கார்த்திக்கு ஏற்ற ஒரு பொண்டாட்டியே என்ன சொல்ல பொண்டாக்கி கார்த்திக்கு ஏற்ற ஜோடி வந்து நான் தான்பா. அதனால தான் பாருங்களேன் இவ்வளோ நாள் கழிச்சது போகிறோம் திரும்பவும் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலையா? கார்த்தி வந்து தீபாவுக்கு வந்து ஏற்ற ஜோடியே கிடையாது. அவருக்கு ஏற்ற ஜோடின்னு பார்த்தாக்கி நான் தான். அதனால தான் கடவுளே வந்து எனக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாரு. ஃபஸ்ட்டு இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் ரெண்டாவது கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். எப்படினாலும் சரி தான், அவர் கெட்ட போகிற தாலி ஏன் கழுத்தில் தான் ஏறணும். ஆனால் நீங்களே எனக்கு துரோகம் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான் நான் இந்த மாதிரிக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே பார்க்கும்போது ரம்யாவோட அப்பா வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருந்தாங்க. விழுந்ததுமே வந்து ரம்யா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்க்க கரெக்டாக வந்து கார்த்தி வந்துருந்தாங்க. கார்த்தி வந்ததுமே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ரம்யா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி வந்ததுமே ரம்யா வந்து தன்னுடைய அப்பா வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சும்மா மட்டுக்கும் அலறி துடிக்கிற மாதிரிக்கு அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாங்க, என்னாச்சு ரம்யா என்னாச்சு அப்படின்னு சொல்லும் போது, தெரியலங்க அப்பா நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு வந்து இந்த ஜூஸ் வேணும்னு கேட்டார். ஜூஸை குடிச்சிட்டு இருந்தாரு. அப்படியே அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லவோ இது கெட்டதுமே கார்த்திக்கு தெரிஞ்சு போச்சுது. இங்கே ஏதோ ஒரு தப்பான ஒன்று நடந்திருக்குது. ஏதோ ரம்யா வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் தெரிஞ்சு போச்சுது. சரிங்க நம்ம உடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் ரம்யா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அவருக்கு வந்து நம்ம கலந்து கொடுத்துருக்குறோமா இந்த ஜூஸில், இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உண்மை தெரிஞ்சிடும். இவர் கண் முழிச்சிட்டாருன்னா அவ்வளோதான், நம்ம பேசின எல்லா உண்மையும் கார்த்திக்கிட்ட சொல்லிடுவார். இப்போ என்ன பண்ணுறதுக்கு ஒன்றுமே புரியலை. இந்த கார்த்திக் திடுதுப்புன்னு இப்போ வந்து நிற்பார்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரம்யா வந்து ரொம்பவே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. ஆனால் வந்து அவர் வெளிக்காட்டிக்காமல், ஆமாங்க சீக்கிரமாக எங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க, எங்கள் அப்பாவை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து கார்த்திகிட்ட கெஞ்சுற மாதிரிக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி பார்த்தோம்னா ரம்யாவோட அப்பாவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க உடனே தூக்கிட்டு போயிருந்தாங்க. அங்கே போனதுமே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, அவங்க குடித்த ஜூஸில் வந்து ஏதோ விஷம் கலந்துருக்கு, அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரிக்கு வந்திருக்கு அப்படிங்கவும் இது கிட்டதுமே ரம்யா வந்து அப்படியே நடிக்கிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க? எங்கள் அப்பா ஜூஸ் குடிச்சதில் வந்து இந்த மாதிரிக்கு கலந்துருக்குதா? என்ன சொல்கிறீங்க? நான் வரும்போதே எங்கள் அப்பா ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பொய் சொல்லியிருந்தாங்க. இதை கெட்டதுமே கார்த்திக்கு புரிஞ்சு போச்சுது. ஓஹோ ரம்யா எதுவுமோ பண்ணியிருக்கிறா, இவளால் தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. அவர் கண் முழிச்சாதான் என்ன நடந்திருக்குன்னு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லி கார்த்தி நினைக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, எப்படியாவது அவங்கள வந்து காப்பாற்றிருங்க டாக்டர் அப்படிங்கும்போது, நாங்களும் எங்களுக்கால முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரம்யா வந்து ரொம்பவே நடித்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது எங்கள் அப்பாவை காப்பாற்றிருங்க, எனக்கு எங்கள் அம்மா தான் இல்லை, எங்கள் அப்பாவையாவது எப்படியாவது காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா இந்த விஷயம் தெரிஞ்சு எங்கள் தீபா அபிராமின்னு எல்லாருமே வந்துருந்தாங்க. வந்ததுமே தீபா கேட்குறாங்க, என்ன ரம்யா என்னாச்சு அப்படிங்கும்போது அப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கிட்டதுமே தீபா சொல்கிறாங்க, ஐயோ அவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவர், அவருக்கு ஏன் இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை வந்துருச்சுது? அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது ரம்யா, அவர் நல்லபடியாக திரும்ப வந்துடுவார், நீ அழாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கார்த்தி இதெல்லாம் பார்த்துட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ரம்யாவுக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருச்சோ, அதனால தான் வந்து இந்த மாதிரிக்கு அவள் பண்ணியிருப்பாளோ, ஒருவேளை அவங்க அப்பாவும் நானும் சேர்ந்து திட்டம் போட்டு தான் இந்த ரமேஷை வந்து மாப்பிள்ளையாக கூட்டிகிட்டு வந்ததை உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரம்யா வந்து எதுவுமே தெரியாத மாதிரிக்கு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, உனக்கு ஒன்றும் நடக்காதுமா, அப்பாவுக்கு வந்து எதுவுமே நடக்காது, அப்பா நல்லபடியாக வந்துருவாருமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஆண்டி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு எங்கள் அம்மா தான் இல்லை, எனக்கு ஒரே ஆதரவாக இருந்தது எங்கள் அப்பா தான், எங்கள் அப்பா என்னை எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாரு தெரியுமா, ஆனால் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு
சொல்லும்போது இப்படிலாம் சொல்லி அவங்க ட்ராமா போட்டு நடித்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி வந்து ரொம்பவே கோபத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் டாக்டர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா உயிர் பழைக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் அப்படின்றாங்க. இது கெட்டதுமே கார்த்திக் ஒன்றும் புரியாமல் முடிச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது அவர் காப்பாத்துங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ரம்யா வந்து ரொம்பவே அழுது நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க? ரம்யாவோட அப்பா வந்து உயிர் பழைச்சிருவாங்களா? ஏன்னா அவர் உயிர் பழைச்சு வந்தாதான் ரம்யாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற உண்மையை வந்து கார்த்திகிட்ட சொல்லுவாங்க. அப்போ கார்த்தி வந்து என்ன ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு